உலக மக்களே வணக்கம். சட்டமும் தண்டனையும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. சரிங்களா சார்? சட்டமும் தண்டனையும் இருந்து அப்புறம் எதுக்கு சார் இத்தனை பேர் ஜெயிலில் வாழ்கிறாங்க? சொல்லுங்கள் சார். கடுமையான சட்டம் இருக்குது, கடுமையான காவல்துறை இருக்குது, கடுமையான ஆர்மி இருக்குது, கடுமையான நீதிபதி இருக்கார், கடுமையான வழக்கறிஞர் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தும் அப்புறம் எதற்காக சென்ட்ரல் ஜெயிலில் இத்தனை பேர் வாழ்கிறாங்க? சொல்ல முடியுமா சார்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் பெண்கள் ரவுடி, ஆண்கள் ரவுடி ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. அரசு, காவல்துறை அவங்கள ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கொரோனா நோய் மாதிரி உருவாகிக்கிட்டே இருக்கும். ஒழிச்சுக்கிட்டே இருந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். சரிங்களா சார்? பெண்கள் ரவுடிய, ஆண்கள் ரவுடிய ஒழிச்சுக்கிட்டே வரணும், வளர விடக்கூடாது. இதுதான் சரியாக இருக்கும். சட்டம் இருக்குது, அது இருக்கட்டும். அது மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது. இவ்வளவு இருந்தும் சென்ட்ரல் ஜெயிலில் மக்கள் வாழ்கிறாங்களா, வாழலையா? அப்போ ஒரு பெண் உயிர் போன பின்னாடி அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனுக்கு உட்கார வச்சு சோறு ஊற்றணுமா? சொல்லுங்கள் சார். 2 பேர் வாழ்க்கை அழியுதுல. ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை அழியுது ஒரு ரவுடி பையன் செய்கிறதுனால. மதான அப்போ ரவுடியெல்லாம் ஒழிக்கணும்.